சொல்கிறா. நான் ஃப்ளாட்டு கீழே வந்துட்டேன். இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன். அவங்களாம் அப்புறம் வருவாங்க. அண்ணா எவ்வளோ ஆச்சு? இந்தாங்க. ஓகேடா, சரி. நீங்க புதுசா வந்திருக்கியாப்பா? ஆமாம். உன் பேர் என்னப்பா? வினித். எந்த ஊரு? கொஞ்சம் தூரத்துலேருந்து வரேன். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. நீ இது வரைக்கும் உன் அம்மாவை பிரிஞ்சு இருந்தது இல்லைல்ல? வருத்தப்படாத. நீ வர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்தில் வந்திருக்க. அப்புறம் நானும் ஒரு அம்மா தான். இங்கே வர்றவங்களெல்லாம் நான் தான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன். இந்தாங்க, இதை வாங்கிக்கங்க. அப்பா வினு, நீ இதை பத்திரமா வச்சுக்க. நீ ஊருக்கு போகும்போது உன் அம்மா கிட்ட கொடுத்துரு. சரி. அண்ணா அண்ணா. என்னப்பா? அண்ணா, நான் பிரகாஷ் சொல்லி தான் இங்கே வந்திருக்கேன். ஃப்ளாட்டோட கீ வேணும். இவ்வளவுதானா? பயந்தே போயிட்டேன்ப்பா. அது நம்ம சீரியல் பிரகாஷ் தானே? ஆமாம். இங்கே 3-4 பிரகாஷ் இருக்காங்கல்ல, அதனால தான் கேட்டேன். சில பேருகளை கேட்டாலே உலகத்தில் வேறு பேரே இல்லாத மாதிரி தான். பிரகாஷ், சிம்பு, பாபு, சசி, இப்படி. சரி, உங்கள் பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஆசையாக வச்ச பேர். அம்மா காலையிலேயே வந்துடுவேன்னு சொன்னாங்க. ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு, அதான் பஸ்ஸில் வந்துட்டேன். இவ்வளோ நேரம் நீ வராததுனால நான் நினச்சேன் நீ வரமாட்டியோ என்னமோன்னு. நீ மட்டும் தான் வந்திருக்கியா? இல்லை, இன்னும் 3 பேர் வரணும், வந்துட்டு இருக்காங்க. ஓ, ரொம்ப சந்தோஷம். சரி வா, பாரு, இதுதான் உங்கள் ஃப்ளாட்டு. 13D. ஐஸ்வர்யமான ஃப்ளாட்டு. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. ரொம்ப நாளாக மூடியே இருக்குல்ல, அதனால தான். உள்ள போ. அப்புறம் இங்கே க்ளீன் பண்ணல. பிரகாஷ் திடீர்னு தான் சொன்னாப்ல. நான் ஒரு ஆளை ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவா. சரி. யார் க்ளீன் பண்ணுது? ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவள் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. டயர்டாக இருப்பல்ல. சரி. அங்க நல்ல வசதியா இருக்காப்பா? நல்ல பெரிய ஃப்ளாட் தாம்மா. எது எப்படியோ, நீ போனதுக்கு அப்புறம் வீடே இருளோன்னு இருக்கு. இது எந்த சீரியல்ல வர டயலாக்மா? போடா படவா பையல. அம்மா, பார்வதி இருக்காளாங்க? என் பக்கத்துல தான் இருக்கா. இரு கொடுக்குறேன். இப்பதான் கூப்பிட தோணுச்சா? நான் இங்க வந்ததும் அம்மாவை கூட ஃபோன் பண்ணல, உனக்கு தானே பண்ணேன். அதுவும் இப்பதானே கூப்பிட்டீங்க. ஒரு நாள் ஃபுல்லா உன் கூட ஃபோன்ல பேசிட்டே இருக்கேன், போதுமா? சரி, அங்க யார் இருக்காங்க? அக்கம் பக்கத்துல சில ஃபேமிலிஸ் இருக்கு. அந்த ஊர்ல நல்ல பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்களா? அப்பவே நினைச்சேன் வண்டி அங்கங்க சுத்தி அங்கதான் வரும்னு. ஏய் மரமண்ட, நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் யாரை பார்த்தாலும் என் ஆளு நீதான். டேய் மச்சான், என்ன பிரகாஷ் இவ்வளவு குண்டாயிட்ட? டேய், லொகேஷன் மாறுச்சுன்னா எறும்பு கூட யானை மாதிரி மாறி போயிடும்டா. இவரு நம்ம சீரியல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். பேர் என்ன? சக்கீர். சக்கீர். இது என் ஃப்ரெண்டு வினோ. ஓகே. அப்புறம் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா நீ ஃபோன் பண்ண உடனே சரியான செட்டப்பா இருக்கும் தான் நான் நினைச்சேன். ஆனா இது ரொம்ப ஹெவியா இருக்குல்ல? ஆமா, அதேதான். சீரியல் தானே அது? இவன் கிட்ட கேளு. இந்த ப்ரொடியூசர் கிட்ட நிறைய பணம் இருக்கு. பாகுபலி மாதிரி சீரியல் எடுக்கிறது தான் அவருடைய லட்சியம். எடுத்தவர் நிலைமை என்ன தெரியுமா? கடைசியில ப்ரொடியூசரை பலி கொடுக்காம இருந்தா சரி. சரி, புது ஃபிளாட் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. கொஞ்ச நாள் மூடி இருந்தோம், ஆனா சுத்தமா இருக்குல்ல? ஐயா, மேனேஜர் என்னோட ஆளு. இல்லைன்னா கிடைச்சிருக்காது. ஏதாவது சாப்பிட்டியா? இல்லடா. சரி, போய் ரெடி ஆயிட்டு வா, நாம வெளியே போய் சாப்பிடலாம். ஓகேடா. இதை யார் எங்கே கொண்டு வந்துச்சு? பாகுபலி மாதிரி சீரியல் எடுக்க போகிறானா?
நானும் அவார்டெல்லாம் வாங்க வேண்டாம். ஹலோ. டேய் ஒரு 11 மணிக்குள்ள ரெடியா இரு. ப்ரொடியூசரை பார்க்கணும். ஏதாவது வண்டியை பிடிச்சி வந்துரு. ஆ சரி. சரி. தன்னோட மனைவி விட்டுட்டு போன வேதனையில குடிபோதைக்கு அடிமையான ரமேஷ் கீதாவை தன்னுடைய மனைவி ஸ்தானத்துல பாக்குறான். அப்ப பாரு ஆடியன்ஸ் கண்ணு கலங்கிடும். அதே நேரத்துல தீபா சுதீரோட ஆபீஸ்ல வேலைக்கு போய் சேர்றா. ஆனா அதே நேரத்துல சுதீர கொல்ல பிளான் பண்றாரு நம்ம ராதாகிருஷ்ணன். தன்னோட முதல் மனைவியோட பையன்தான் சுதீர்னு அப்பா அவருக்கு தெரியல. அந்த நேரத்துல தான் நாம ட்விஸ்ட் வைக்கிறோம். எப்படி இருக்கு? பிரமாதம். என்ன ட்விஸ்ட்? நேத்து நீங்க சொன்ன கதையிலையும் இதே ட்விஸ்டை தானே சொன்னீங்க. இது இல்ல, அதுல நான் பாலகிருஷ்ணன் தானே சொன்னேன், இதுல ராதாகிருஷ்ணன் தானே சொன்னேன். பேர்ல வித்தியாசம் இருக்குல்ல. கதை புரியுதா? இங்க பாருங்க சுனில்குமார், நம்ம தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பார்க்காத சீரியல்னு சொல்லி தான் என்கிட்ட கால் ஷீட் கேட்டு வந்தீங்க. ஆனால் இப்போ திரும்பவும் அம்மா அப்பா இல்லைங்கிற கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. இவன்லாம் சொன்னாலும் கேட்க மாட்டான். திருப்பி அனுப்பி வை. ஒரு நிமிஷம். எங்க போற அப்படி? சார் தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லிடாதீங்க. இதுல ஏபிசிடி கூட தெரியாத ஒரு ஆள் தான் இங்க இருக்கிறது. கையில ஏகப்பட்ட பணம் இருக்கு. அந்த ஆளுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் ஏபிசிடி தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ ரொம்ப நாளாக படியேறி இறங்கிட்டு இருக்கேங்கிறதுக்காக தான் வந்தேன். இதுல ஒரு ப்ராப்ளமும் வராது சார். இதுல நல்ல வேலை தெரிஞ்ச 2 பசங்களை அசோசியேட்டா வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் சம்பளம் அதிகமா வாங்கி தரேன். ஓகே சரி, பார்க்கலாம். இது போதும், இது மட்டும் போதும். சார் தொப்பி. என்னது தொப்பி? நீங்க தானே சொன்னீங்க. இந்த தொப்பியா நான் வேணும்னு கேட்டேன்? அது இல்ல சார். ஏண்டா நான் எம்ஜிஆர் தொப்பி மாதிரி நல்ல பெரிய தொப்பி தானே நான் வேணும்னு கேட்டேன். இவெல்லாம் சீரியல்ல வேலை பார்க்க வந்திருக்கான். போடா. தொப்பி இல்லைன்னா என்னால வேலையை செய்ய முடியாது. சார் சார் என்ன சார் தொப்பி பிரச்சனை? பிரகாஷ், அந்த பையனை இப்பவே அனுப்பிவிடு. எந்த பையன்? ஏண்டா டைரக்டர் போடுற தொப்பியே அவனுக்கு வாங்க தெரியல. அதை விட்டு ரோட்ல போடுற தொப்பியெல்லாம் வாங்கி வச்சே. டர்ட்டி இடியட். ஆமா, சாருக்கு தலையில தொப்பி இருந்தா தானே டைரக்ஷனே வரும். உனக்கு தெரியுது. ஆமா சார். இது வினோ, சவுண்ட் இன்ஜினியர் சார். ஹலோ. என்ன தெரியும்ல, நான் பெரிய பெரிய சீரியல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் தான் வந்திருக்கியா? மீதி ஆட்கள்லாம் எங்க? அவங்களாம் 2 நாளைக்கு அப்புறம் தான் வருவாங்க. அப்புறம் ஒர்க் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அது எனக்கு ரொம்ப மஸ்ட். அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சவுண்ட் இன்ஜினியர் வேற ஆளை தான் கூப்பிடணும்னு நினைச்சேன். அப்புறம் இந்த பிரகாஷ் சொன்னதுனால தான் நான் உங்களை ஒத்துக்கிட்டேன். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஒர்க்ல நோ காம்ப்ரமைஸ். சதீஷ் சொல்றா. டேய், நீ எங்க இருக்க? நான் திருநெல்வேலியில் இருக்கேன். ஒரு சீரியல் ஒர்க்கு. லொகேஷன்ல இருக்க? இல்லடா, இன்னும் ஆரம்பிக்கல. நான் இங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேலையா இருக்கேன். அது என் லேப் கொஞ்சம் ஃபார்மட் ஆயிடுச்சுடா. அதுல இருந்த எல்லா ஃபைல்ஸும் டெலீட் ஆயிடுச்சு. இந்த பைப்ல இருந்து தண்ணி வர ஆடியோஸ் இருக்கா? இல்லடா, பார்க்கணும். டேய், மைக் இருந்தா கொஞ்சம் லைவா எடுத்து அனுப்புடா. நான் வீடியோ இப்போ வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஓகேடா, நீ அனுப்பு. அப்புறம் மெல்லிசா தண்ணி வர மாதிரி இருக்கணும். சொல்லு. அது சரி, நான் இங்க உயிரோட இருக்கனா இல்லையான்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கறது கூட நேரம் இல்லல்ல. சார் அவ்வளோ பிஸியா? உன்கிட்ட யார் கேஸ் எல்லாம் எடுக்க சொன்னது? உன்னால முடிஞ்ச வேலையை செஞ்சா போதாதா? அப்ப அதெல்லாம் யார் செய்யறது? இப்போ எப்படி இருக்கு? வலி அப்படியே தான் இருக்கா? கால் வலி குறைஞ்சிடுச்சு, ஆனா இடுப்பு வலி தான் அப்படியே இருக்கு.
இடுப்புல சுலுக்கா? நான் வேணா வந்து பிடிச்சு விடுவா? அடேங்க அப்பா, நீங்க ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்ல. நாளைக்கு வைத்தியரை போய் பார்க்கலான்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர் வைத்தியரா? வேண்டாம் வேண்டாம், அங்கெல்லாம் போக தேவையில்ல. நீ ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் பாரு. ஏன் நான் வைத்தியர்கிட்ட போனா என்ன ஆகும்? இங்க இருக்கிற வைத்தியர்களுக்கு நல்ல கைராசின்னு சொன்னாங்க. இங்க பாரு, அந்த ஆள் கைராசிலாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆளே சரியில்லை. நீ அங்கே போக வேண்டாம் நான் சொல்கிறேன்ல. சரி, நான் போகல, போதுமா? அப்புறம் உனக்கு எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொன்ன? சீ போடா.